ஃப்ரீ ஒர்க் ஷாப். ஓகே. ஆக்சுவலா என்னோட வயசு 75. 75 நோட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். 75 ஏஜ்ல இவ்ளோ ஆக்டிவா இருக்காங்க. இது வந்து காணி வீவிங் சாரி. ஆன்லைன் ஆஃப்லைன் ஒர்க் ஷாப்ஸ் போடுறோம். இப்போ கூட நான் இதுல உங்களுக்கு வந்து டேட் அனௌன்ஸ் பண்றேன். ஃப்ரீ ஒர்க் ஷாப் தான் போடுறோம். அதுவும் ஆன்லைன் ஆஃப்லைன் ரெண்டுமே இருக்கு. உங்களுக்கு வந்து உங்க பிளவுஸ் எடுத்துட்டு வந்து பேசிக் கட்ச் ஒர்க்கை வந்து நாங்க ஒர்க் ஷாப் போடுற மாதிரி பிளான் பண்ணிருக்கோம். ஃப்ரீ ஒர்க் ஷாப். மெட்டீரியல்ஸ் எல்லாமே அவங்க எடுத்துட்டு வர வேண்டியதுதான். வேணும்னா தான் நாங்க கொடுப்போம். அதர்வைஸ் என்னென்ன வேணுங்கிறது கொடுத்துருவோம். இதையே அப்படியே ஆன்லைன்லயும் பண்றோம். அவங்க வீட்டுல இருந்து எங்க இருந்து வேணாலும் பண்ணலாம். அது போக சாரி டேசல் ஒர்க் ஷாப் போடுறோம். எல்லாமே அதுவும் இந்த நவராத்திரி 9 வந்ததுன்னா 10 டேஸும் நாங்க வந்து ஃப்ரீ ஒர்க் ஷாப்ஸ் ஃபுல்லாவே பண்ணுவோம். லாஸ்ட் டைம் கூட நிறைய பண்ணிருக்கோம். சோ அந்த மாதிரி அதாவது ஒர்க் ஷாப்ல ஜாயின் பண்ணனும்னா என்ன பண்ணலாம்? ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணனும். நாங்க அதுல நம்பர் கொடுப்போம். எங்களுக்கு வாட்ஸ்அப்ல ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் அனுப்பணும். ஸ்கிரீன்ல வர நம்பர்ல ஆமா நான் ஒர்க் ஷாப்புக்கு உங்களுக்கு பேனர் தரேன். நீங்க அதை பார்த்துட்டு அவங்க வந்து எனக்கு வாட்ஸ்அப்ல மெசேஜஸ் கொடுத்துட்டா அவங்கள வந்து நான் அவங்க ஜாயின் பண்ணிக்கலாம் ஒர்க் பண்ணிக்கலாம். இது வந்து காணி வீவிங் சாரி. காஷ்மீர்ல இது ரொம்ப பாப்புலர். ஆனா இப்போ இதை நம்ம ஊர்லயும் இப்போ ஃபெமிலியரா கிடைக்குது. இந்த சாரியோட ஸ்பெஷாலிட்டி என்னன்னா இந்த வீவிங் த்ரெட் வந்து உங்களுக்கு அப்படியே அந்த டிசைன் எல்லாத்துக்குமே உங்களுக்கு நல்லா அப்படியே தெரியும். அப்படியே போங்க. சோ இப்போ இதுக்கு வந்து மேட்சிங் பிளவுஸ் வந்து சேம் இந்த கலர்லயே தான் கொடுப்பாங்க பிளைனா. சோ அது வந்து உங்களுக்கு அவ்வளவா நல்லா இருக்காது. போடும்போது இதோட கிராண்டியூர் தெரியாது. சோ அதனால நம்ம வந்து கான்ட்ராஸ்ட் பிளவுஸை கஸ்டமருக்கு சஜஸ்ட் பண்ணுவோம். ஸோ இதுல இருக்கிற கலர்லயே இந்த ரெட்டு கொடுத்துருக்கோம். அவங்களுக்கு இது பிடிச்சிருக்கு. ஸோ இவங்க வந்து ஒரு யங் லேடி, அது ஆஃபீஸ் போறவங்க. ஸோ அவங்க ட்ரெண்டியா வேணும்னு கேட்டதுனால நாங்க இப்படி கஸ்டமைஸ் பண்ணி கொடுத்துருக்கோம். இப்போ இவங்களுக்கு பேக் நெக் இப்படி வரும். இவங்க சாரிலேருந்தே அந்த டிசைன் எடுத்திருக்கோம். எடுத்துட்டு இப்போ இந்த ஏரியால நாங்க வந்து நெக் லைன்ல இந்த ஏரியா மட்டும் ஆர்கண்டி வச்சு கொடுத்துட்டு இதுல பிரெஞ்ச் நாட்ஸும் இது புல்லியன் ரோஸும் போடுறோம். சேம் வே நாங்க பிளவுஸ் ஸ்லீவ்ஸ்லயும் இது மாதிரி பண்ணி கொடுத்துரும். நாங்கள் கஸ்டமைஸ் ஆர்டர் எடுக்கிறோம்னாலே அவங்க சாரி அவங்களுக்கு பிளவுஸ் என்னென்ன சஜஸ்ட் பண்ணுமோ கரெக்டாக சஜஸ்ட் பண்ணி டிசைனே இது மாதிரி 2-3 டிசைன் கிரியேட் பண்ணி அவங்கக்கிட்ட கொடுத்துட்டு அவங்களுக்கு எது ஓகேவோ அதை நாங்கள் ப்ரொசீட் பண்ணுவோம். ஸோ அந்த மாதிரி தான் இப்போ இந்த சாரியும் நாங்கள் பண்ணுறோம். சூப்பர். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ ரங்கமணி ஆண்டி கிட்ட பேசிடலாம். இவங்க தான் பெரிய இன்ஸ்பிரேஷன் சொல்கிறாங்க எல்லாருமே. ஸோ சொல்லுங்க ஆண்டி, நீங்க இப்போ நான் நிறைய ஒர்க்கெல்லாம் பண்ணிட்டு இருந்தேன். இப்போ ஒரு 6 வருஷத்துக்கு முன்னே எனக்கு கொஞ்சம் இந்த கட்ச் எம்ப்ராய்டரி எல்லாம் தெரியணும் அப்படிங்கிறதுல ஒரு வீடியோ, இவங்களோட வீடியோ ஒன்றை பார்த்துட்டு இவங்க 6 வருஷம் ஆயிட்டு. 6 வருஷமா நானும் முதல்ல ஒரு ஸ்டூடெண்டா சேர்ந்து அப்புறம் ட்ரைனிங்கை முடிச்சு அப்புறம் ஜாப் எடுக்க ஆரம்பிச்சு இப்போ கிட்டத்தட்ட அவங்களுக்கு ஒரு ரைட் ஹேண்ட் சொல்ற அளவுக்கு இதுவும் நான் பார்த்துட்டு இருக்கேன். நிறைய என்னோட ஐடியாஸ் நிறைய அவங்க ஏற்றுக்கிடுவாங்க. அவங்களுக்கு நிறைய ஐடியாஸ் கொடுப்பேன். அவங்கள கொஞ்சம் எதுனாலும் நாங்கள் சொல்கிறோம் 2 பேரும் டிஸ்கஸ் பண்ணி பண்ணுற ஒர்க்கை எல்லாமே நாங்கள் 2 பேரும் சேர்ந்து டிஸ்கஸ் பண்ணி தான் ஆக்டிவா இருக்கிறது காரணமும் அதுதானா இருக்கலாம். ஆக்சுவலாக என்னோட வயசு 75. 75 நோட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். 75 ஏஜ்ல இவ்வளோ ஆக்டிவா இருக்காங்க. அதான் டைமை வேஸ்ட் பண்ண வேண்டாங்கிறது ஒரு இது. மற்றது எனக்கும் லக்ஷ்மி மேடத்துக்கும் ஒரே மாதிரி ஆசை இருந்தது. நம்ம எல்லா லேடிஸும் ஹவுஸ் ஒய்ஃபா இருந்தோம்னா நான் கேட்டீங்கன்னா சும்மா இருக்கேன் அப்படிம்பாங்க. ஹவுஸ் ஒய்ஃபா இருக்கேன், சும்மா இருக்கேன். நம்ம வீட்டுல எவ்வளவுதான் ஒர்க் பண்ணாலுமே சும்மா தான் இருக்கும். அதெல்லாம் இல்லாம எல்லாத்துலயும் ஏதாவது ஒரு இது இருக்கும். ஒண்ணு அவங்களுக்கு ஒரு பேஷன் இருக்கும், ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்கும், திறமை இருக்கும். நிறைய பேர் பட் ஆனா எப்படி வரணும்ன்றது தெரியும். அது இல்லாம வீட்டுல இருக்கிறவங்க என்கரேஜ்மெண்ட் இருக்காது. நானும் மேடமும் என்ன சொல்றோம்னா எல்லாத்தையும் நீங்க முதல்ல ஏதாவது செய்ய ஆரம்பிங்க. நீங்களாவே வீட்டுல இருக்கிறவங்க என்கரேஜ் பண்றதுல, ஹஸ்பண்ட் என்கரேஜ் பண்ணல, ஃபேமிலி சப்போர்ட் இல்லைன்னு சொல்லிட்டு நீங்க ஏதாவது செய்ய ஆரம்பிச்சா தானே அவங்க சப்போர்ட் பண்றாங்களா, என்கரேஜ் பண்றாங்களான்னு தெரியும். கரெக்ட். இப்ப நான் செய்யறேங்கிறதுனால எனக்கு எங்க ஃபேமிலி உங்களை யார் என்கரேஜ் பண்ணது? நீங்க அப்போ எங்க அம்மா ஓகே, அவங்க வந்து அவங்களும் 80 வயசு வரைக்கும் இருந்துதான் தவறுனாங்க. அவங்க இருக்கிற வரைக்கும் அவங்க ஆக்டிவா இருப்பாங்க. அதோட நான் என்ன செய்தாலும் ஒரு சின்ன இதா செய்தாலும் என்னைய அவங்க ரொம்ப பாராட்டுவாங்க. செய்ய அப்படின்னு. அதனால என்னோட முழு நான் ஏற்கனவே நிறைய இது பண்ணிருக்கேன். நான் கேக்ல வந்து கேக் மாஸ்டர் வேற. கேக் மாஸ்டர். ஓகே. பேக்கிங்லயும் நான் டீச்சர்ஸ் டிகிரி இது வரைக்கும் முடிச்சிருந்தேன். ஒரு 40 வருஷத்துக்கு முந்தையே
ஓ 40 இயர்ஸ் முன்னாடியே பேக்கிங். அப்பவே தூத்துக்குடி எனக்கு சூழ்ந்து அங்க நிறைய கேக் கிளாஸ் எல்லாம் எடுத்து கேக் தனியா எக்ஸிபிஷன் எல்லாம் நடத்தி ரொம்ப பண்ணியிருக்கேன். அப்புறம் சில ஃபேமிலி இதுல அதை நான் பண்ண முடியல, நான் அதை விட்டுட்டேன். அப்புறம் இங்க வந்ததுக்கு அப்புறம் ஃபுல் அண்ட் ஃபுல்லா நான் இப்ப எம்ப்ராய்டரி. ஓகே. இப்போ நீங்க அந்த கேக்கிங்ல எல்லாம் கேக்கு பேக்கிங்ல எல்லாம் நிறைய இது பண்ண அந்த அனுபவத்தை வச்சு நான் இப்ப இவங்களை கைட் பண்ணேன். சூப்பர். அதனால அவங்க என்னை ரொம்ப என்கரேஜ், இப்ப நான் அவங்களை என்கரேஜ் பண்றேன்னா அவங்க என்ன என்கரேஜ் பண்றாங்க. ஓகே ஓகே. நாங்க 2 பேரும் சேர்ந்தே நிறைய இதுகள். இப்போ நீங்க வியர் பண்ணிருக்க சாரி கூட நீங்க போட்ட? ஆமா, இது நான் போட்டதே தான். ஓகே, சூப்பரா இருக்கு பாருங்க. பிளைன். இது ஆக்சுவலா அந்த கோவிட் டைம்ல போர் அடிக்குன்னு ஒரு நானே சும்மா ஒரு சாரி எடுத்து போட்டேன். ஓகே, நல்லா இருக்கு நல்லா இருக்கு. இங்க பாருங்க. இது வந்து நாங்க போறதுன்னா பிளவுஸ்ல கூட பண்ணி போட்டுக்கலாம். நான் வந்து அவ்வளவு கிராண்டா சாரி போட மாட்டேன். எம்ப்ராய்டரி, அதனால நான் போடுற சாரி எல்லாம் கொஞ்சம் சிம்பிளா இருக்கும். சொல்லுங்க மேம், உங்களை பத்தி சொல்லுங்க மேம். எப்ப ஜாயின் பண்ணீங்க நீங்க? நான் ஒரு 3 months பேக் ஜாயின் பண்ணேன். ஓகே மேம். ஆக்சுவலா எங்களுக்கு வந்து ரிட்டையர்மெண்ட் லைஃப் தான். ஸோ வீட்டில் வந்து சம்திங் யூஸ்ஃபுல்லா பண்ணணும் ஏன்னா எனக்கு ஒரே ஆசை, ரொம்ப நாள் ஆசை அது. ஆனா அது வந்து என்னால, எல்லாரும் ரிட்டையர்மெண்ட் வந்ததுக்கு அப்புறம் நம்ம ஃப்ரீயா இருக்கலாம்னு நினைப்பாங்க. இல்ல வீட்டுல ரொம்ப போர் அடிக்குது. எக்ஸப்ட் டிவி அந்த டைம் கூட யூஸ்ஃபுல்லா பண்ணணும்னு நினைச்சிட்டு தான் இவங்க கேள்விப்பட்டு நான் இங்க வந்து ஜாயின் பண்ணேன். ஆமா, லக்ஷ்மி மேம் வந்து எனக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணாங்க. ஆக்சுவலா இன்ஸ்பிரேஷன் வந்து இந்த ரங்கமணி ஆன்டி தான். ஓகே ஓகே. அவங்க அந்த ஏஜ்லயும் அவ்வளவு ஆக்டிவா இருக்கிறாங்கன்னு பார்த்து எனக்கு ஒரே ஆச்சரியம். சரி, அது பார்த்துட்டு நம்மளும் ஆக்டிவா இருக்கலாம். டாசல்ஸ், சாரி டாசல்ஸ், ஃபால்ஸ் அதெல்லாம் கொஞ்சம் அடிச்சு தருவேன், அதெல்லாம் செஞ்சு தருவேன். ஜாயின் பண்ணதுக்கு அப்புறம் மெயின் திங் வந்து ஒரு டீமா வந்து விமென்ஸோட இருக்கும்போது வந்து ஷேரிங்ல இருந்து எல்லாமே வந்து ஒரு மாரல் சப்போர்ட்ஸா இருக்கு. நமக்கு எந்த ஒரு ஸ்ட்ரெஸ்ல நம்ம உள்ள இங்க நுழையும் போது எங்க ஸ்டிச்சிங்ல இருந்து ஆரம்பிச்சு ஒரு கான்வர்சேஷன்ஸ் எது இருந்தாலும் மேடம் வந்து மேக்ஸிமம் ஒரு சப்போர்ட்டிவ். நம்ம அவங்கள ஒரு லீடர்ஷிப் ஒருத்தர் நம்ம பார்த்துட்டு அவங்கள பார்க்கும்போது நம்மளோட அந்த இது எல்லாமே ரெடியூஸ் ஆகிடுது. அந்த அவங்க சொல்லி கொடுக்குற விதம் ஸ்டிச்சிங்கில் எல்லாமே வந்து இன்னும் வந்து நிறைய வந்து இதில் வந்து நம்ம நிறைய கற்றுக்கணும். நம்ம கற்றுக்கிறதுல எவ்வளோ இருக்குது அது வந்து நமக்கு ஒருத்தரை பார்க்கும்போது தெரியும் இல்லையா, நம்ம இன்னும் எந்த லெவலில் நம்ம நிற்கிறோம், நம்ம வந்து இன்னும் அந்த எந்த லெவலுக்கு நம்ம மூவ் ஆகணும். அந்த மாதிரி ஒரு லீடர்ஸ் நம்ம கிடைக்கும்போது நம்ம வந்து அவங்கள பேக்கில் நம்ம போகும்போது நமக்கு மோர் கெட்டிங் கான்ஃபிடென்ட். சூப்பர். ஒரு நம்ம வந்து ஒரு கான்ஃபிடென்ட் இல்லாமல் உள்ள நுழையும் போது சில பேரை பார்க்கும்போது நமக்கு தோணும் இல்லையா, நம்ம ஒரு ஃபெயிலியர்ஸா இருக்கிற மாதிரி நமக்கு ஒரு ஃபீலிங் இருக்கு. நம்மள அவங்க பார்க்கும்போது நிறைய பேர் ஹையர் ஸ்டடீஸ் எல்லாம் பண்ணிட்டு இப்போ வீட்ல இருக்காங்க. இப்போ இவங்கள மாதிரி ஒரு பீப்புள் பார்க்கும்போது ஒரு லீடர் வரணும். நம்ம அதுல இருந்து அந்த நமக்கு வந்து இன்னும் நம்ம இதெல்லாம் கத்துக்காம வந்து எதை நோக்கி போயிட்டு இருக்கோம் நம்ம அப்படிங்கிற ஒரு இருக்கு அப்படின்னு ஒரு லைஃப்ல இன்னொரு பகுதி இப்படி இருக்கேன்னும் போது நம்ம அது போறது நல்லது. ஓகே, சூப்பர் மேம். சோ இங்க நம்ம கிட்ட வந்து ஆன்லைன் கிளாसेसும் இருக்கு, ஆஃப்லைன் கிளாसेसும் இருக்கு. ஓகே, நீங்க ஆஃப்லைன்ல கத்துட்டு இருக்கீங்க. ஓகே ஓகே மேம். எனக்கு சம்டே டியூட்டி முடிச்சுட்டு இங்க வரோம் அப்படின்னா எனக்கு இது ஒரு மிகப்பெரிய ஒரு பிடிச்ச இடம். ஓகே ஓகே. பிடிச்ச இடம், பிடிச்ச பீப்புள். நூல் வந்து நமக்கு வந்து ஒரு மைண்டை வந்து நூல் சும்மா தான் நம்ம போடுறோம் அப்படின்னு தான் பேரு. பட் அந்த நூல் நம்ம கூட எப்படி வந்து நம்மளுடைய மனசையும் மாத்துறதுங்கிறது வந்து இதுல வந்து போட போட வந்து தெரியும். அது நமக்கு ஏதாவது ஸ்ட்ரெஸ் இருந்தா கூட அதுவும் போய் அதுல ஃபுல்லா போய் கான்சென்ட்ரேட் பண்ணி நம்ம ஃபைனலா அது ஒரு டிசைனா பார்க்கும்போது நம்ம எவ்வளவு அழகா நம்ம கொண்டு வந்திருக்கோம், நம்ம மேல ஒரு தன்னம்பிக்கை அதிகப்படுத்தும், செல்ஃப் கான்ஃபிடன்ஸ். ஒரு நூலோடைய விதம் வந்து எப்படி மாத்துறதுங்கிறது வந்து நமக்கு அது நீங்க போடும்போது தெரியாது. ஹாய், என்னோட நேம் கீதா. நான் மடிப்பாக்கம்லேருந்து வரேன். ஓகே. ஸோ நான் வந்து 1 month ஆகுது. அதுக்குள்ளே ஓரளவுக்கு ஸ்டிச்சஸ்லாம் கவர் பண்ணியிருக்கேன், செஞ்சுருக்கேன். மேம் எனக்கு நிறைய டவுட்ஸ் வந்தாலும் மேம் பொலைட்டாக எனக்கு சொல்லி கொடுக்குறாங்க. ஸோ சூப்பர். என்னால் ரெகுலராக கற்றுக்க முடியல பாப்பா இருக்கிறதுனால. இருந்தாலும் வந்து எனக்கு அவ்வளோ பேஷண்ட்டாக வந்து. எவ்வளோ மந்த்ஸ் ஆகுது? 1 month ஆகுது. 1 month தான் ஆகுது. சூப்பர். ஸோ எனக்கு வந்து நான் ரிப்பீட்டடாக நிறைய டவுட்ஸ் வந்தாலும் எனக்கு கான்சென்ட்ரேட் பண்ண முடியாமல் நான் குழந்தை இருக்கிறதுனால ரிப்பீட்டடாக நிறைய டவுட்ஸ் கேட்பேன். ஸோ எல்லா டவுட்டும் பொறுமையாக கிளாரிஃபை பண்ணி எத்தனை தடவை கேட்டாலும் எனக்கு பொறுமையாக கிளாரிஃபை பண்ணுவாங்க, சொல்லி கொடுக்குறாங்க. ஸோ எனக்கு வந்து ஓவராலாக ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. அது இல்லாமல் இப்போ எப்படி சொல்றேன், ஆஃப்லைன் ஸ்டூடெண்ட்டுங்கிறதுனால இதை தாண்டி நான் ட்ரேசிங் எப்படி பண்ணுறது செய்யறது இதெல்லாமும் எனக்கு கற்றுக் கொடுத்துருக்காங்க, செஞ்சுருக்காங்க. ஆன்லைன் ஸ்டூடெண்ட்ஸ் ஆன்லைன்ல பண்ணுவாங்க. ஸ்டூடெண்டா இருந்து அவங்க இப்போ ஒர்க் பண்றாங்க இல்லையா? ஆமா, ஒர்க் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. இப்போ அவங்க எல்லாம் ஒர்க் பண்ணுது. இது வந்து கமால் கடாய்னு ஒரு எம்ப்ராய்டரி. ஓகே மேம். இது வந்து டாப் தானே மேம்? இது வந்து டாப் தான். டாப் தான்.
டாப்பு, சுடிதார்னா நீங்க பேண்ட் ஷாலு அது போட்டுக்கலாம். கிளாஸ்ல ஜாயின் பண்ணணும்னா ஸ்க்ரீன்ல இருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணி உங்களோட ஸ்லாட்டை புக் பண்ணுங்க.